நலப்பெறவும் நலப்பெறவும் உங்கள் பொன் பரமேஸ்வர சாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இந்த பூவுலகிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நடக்கிறோம்? கால் இருக்கு, காலாக நடக்கிறோம் சொல்றீங்க. பட் கால் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுவீங்க? 2 கால் தான் இருக்கு, 2 காலாக தான் நடக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி நடக்கலாம். ஆனால் அது கரெக்டாக எப்படி நடக்க முடியும்? அதுதான் ஒரு பெரிய விந்தை. நம்முடைய இந்த பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தி, எர்த் கிராவிட்டி ஃபோர்ஸ், அதையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது நம்முடைய தன்மை, அதாவது அந்த பதித்து நடக்கும் தன்மை சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபோர்ஸ் நடக்கும்போது வரக்கூடிய ஒரு சக்தியும் பூமியில் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் இணைந்து நம்மை கீழே விழுகாமல் நடக்க வைக்கிறது. இதுதான் சிம்பிள். இதை நம்ம இப்போ எப்படிங்கிறது எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம். புவியீர்ப்பு சக்தியின் மூலியமாக நாம் பூமியில் நடந்துட்டு போகிறோம். இதே நீங்கள் வேறு கிரகங்களில் போனால் நடக்க முடியாது, பறக்க முடியும். காகிதத்தில் தான் அது பறந்து தான், ஏன்னா அங்கெல்லாம் புவியீர்ப்பு சக்தி கிடையாது. நீங்கள் பார்த்துக்கலாமே, நிலாவில் போகிறாங்க இல்லையா, அங்கே சந்திரமண்டலத்தில் போகிறோம், எல்லாமே அப்படி பறந்து தான் போகிறாங்க. நோ கிராவிட்டி ஃபோர்ஸ். அது மாதிரி அந்த கிரகத்துக்கு கிராவிட்டி இல்லை, காந்த சக்தி இல்லை. அப்படி சொல்லி ஒரு விஷயம், ஒரு காந்தத்தோடு இன்னொரு காந்தம் ஒட்டுமா? ஒட்டும். எப்படி? சேம் ஒரே பக்கமாக இருந்தால் ஒட்டாது. நார்த்து போல் அட்ராக்ட் வித் சவுத்து போல், அப்படிதானே? வட துருவம் தென் துருவத்தோடு இணையும், வட துருவத்தோடு வட துருவமோ தென் துருவத்தோடு தென் துருவமோ இணையாது. அப்போ மனிதன் ஒரு பூமிக்கு எதிரான சக்தி கொண்டவனா? கேள்வி எழுதுது. நார்த்து போல் சவுத்து போல் தானே உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போ மனுஷன் ஒரு நார்த்து போனால் பூமி சவுத்து போகலாம், இல்லை பூமி நார்த்து போனால் நம்ம சவுத்து போகலாம் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். ஆனால் எங்கேருந்து வந்தோம்? நம்ம பூமியிலேருந்து வந்துருக்கிறோம். ஒரு செல்லாக இருந்தோம். நம்ம ஒரு செல்லேருந்து ஆரம்பித்து தாவரமாகி, தாவரத்துலேருந்து அப்புறம் பூச்சியாகி, புழுவாகி, அப்புறம் என்னாகி, அப்புறம் ஒவ்வொரு மிருகமாக மாறி குரங்காக, அதிலிருந்து கடைசியாக நாம் மனித ரூபம் கொண்டுள்ளோம். ஒரே ஒரு செல்லு தான் நம்ம உயிர் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பல லட்சங்கள் உடம்புல இருக்குது. அத்தனையும் நம்ம தூக்கிட்டு, அத்தனைக்கும் நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டு, அத்தனைக்கும் நம்ம என்ன சொல்கிறது, உணர்வுகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு, அந்த உணர்வுகளோடு நம்ம செயல்படுறோம். அந்த உணர்வோடு செயல்படுறதுக்கு என்ன காரணம்? திரும்பவும் பூமி தான் காரணம். ஸோ இந்த பூமி இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பூமி இருந்தால் பூமியில் என்ன பண்ணலாம்? விவசாயம் பண்ணலாம், கிணறு தண்ணியை ஏற்றி குடிக்கலாம், இருந்தப்பறம் பூமிக்குள்ள போட்டு புதைக்கலாம், எல்லாம் லாம். ஸோ பூமி ஒரு ப்ரைம் சோர்ஸ். மண், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், 5 சொன்னேன். அதில் இந்த மண் இருக்கு இல்லையா, மண்ணிலேயே எல்லாம் இருக்குங்கிறாங்க. எல்லா எலிமெண்ட்ஸ், எல்லா சக்திகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துள்ளது அல்லது ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்போ மனுஷன் நடக்கும்போது புவியீர்ப்பு சக்தி எந்த விதத்தில் உதவி செய்யுது? ஏன் உதவி செய்யுது? பிறக்க வைத்தாய் இந்த பூமியிலே, பிறக்க வைத்த நீ தானே என்னை காப்பாற்ற வேண்டும். நம் உடல் மண், நம் உடல் மேலே தோல் எல்லாமே என்னது? மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவம். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்லை, உண்மை எல்லாம் உண்மையாக்கி உண்மையை சொல்ல வச்சிருக்காங்க. ஸோ அந்த மண்ணுடைய தன்மை மாறும்போது மனிதனுடைய எண்ண அலைகள், மன வலிகள், சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாமே மாறுகிறது. இன்னும் நீங்கள் சிம்பிளாக ஒன்று சொல்லுங்க. தென்னை மரத்தை எடுத்துக்கோமே, ஒரு செவ்வல்லி கவுளி பாத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு பேர் போனது இலங்கை தான். இலங்கை நம்ம கவுளி பாத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வல்லி மரத்தை கண்டை வாங்கி
நம்ம சேலத்துக்கு நட்டு வைக்கிறோம். அதுக்கு என்னெல்லாம் உங்கள் எல்லாம் பண்ணுறோம், தேவையான உரம் கொடுக்குறோம், தண்ணி ஊற்றுறோம், மண் அணைக்கிறோம், எல்லாம் நல்ல பராமரிப்பு சூப்பராக இருக்கும். அது விளைஞ்சு வரும்போது அந்த தண்ணியை இளநீ எடுக்கிறோம், தேங்காயை எடுத்து வெட்டி சாப்பிட்றோம். அதே மாதிரி இலங்கையிலிருந்து இதே இனத்தை சார்ந்த ஒரு செவ்வரணியை கொண்டு வந்து வெட்டி சாப்பிட்றோம். வித்தியாசம் இருக்குமா ரெண்டுக்கும்? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம் இருக்குது? அதோட தரம் அப்படி, அந்த மண்ணோட தரம் அப்படி, அந்த இருக்கக்கூடிய அந்த சீதோஷ்ண நிலை அப்படி, எல்லாத்துக்குமே தண்ணி வசதி அப்படி. அது மாதிரி இங்கே இப்படி. ஸோ இடத்துக்கு இடம் எல்லாமே மாறும். என்னதான் நீங்கள் விருந்த வகை ஒரு தென்னங்கன்றையோ அல்லது பலாங்கன்றையோ வைத்தால் அந்தந்த மண்ணை போலதான், அந்தந்த நீரை போலதான், அந்தந்த சூழ்நிலை அந்த தட்பவெப்பநிலை கூட மாறுமே தவிர ஒரே போல் சொல்லி இருக்காது. அதே போல் தான் மனிதர்களும். மனிதர்கள் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. உள்ளுக்குள்ள என்ன எப்படி இருப்பான்? ஒருத்தனும் வீரமாக இருப்பான், ஒருத்தன் கோழையாக இருப்பான், ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான், ஒருத்தன் வினயமாக இருப்பான், ஒருத்தன் துக்கமாகவே இருப்பான், ஒருத்தன் வாய்க்கு பேச மாட்டான், அவம குசும்பு. இதெல்லாம் இடத்துக்கிடம் வருவதும். அப்போ இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன் நம்ம எல்லாமே செய்யலாம், நடக்கிறது மட்டும் ஏன் ஒரே மாதிரி நடக்கிற எல்லாரும்? அதுதான் பூமி தாய். நம்ம பெற்ற தாய்க்கு சமமாக நடந்துறோம், பூமியை நம்ம வணங்குறோம். காரணம் எல்லோருக்கும் ஒரே போல் சக்தியை கொடுத்து, ஒரே போல் நடையை கொடுத்து, ஒரே போல் புவியீர்ப்பு மையத்தை அவனுடைய இங்கே மூலாதார சக்கரத்துடன் இணைக்கப்படும். மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரமும் பூமியில் இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி சக்கரமும் ஒன்றிணையும். அதுதான் அப்போதான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியும். சின்ன குழந்தைங்க குழந்தை பிறந்து ஒரு 5-6 மாதத்தில் கீழே தவழும்போது என்ன பண்ணுது, அந்த முக்கிய வழியாக தனது கால் வலிமை வழியாக உயிர் சக்தியை மண் சக்தியை உடலுக்கு இழுத்து நேராக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பலப்படுத்துகிறது. அப்போ மூலாதாரம் பலப்படுத்தினா என்ன ஆகும்? அந்த குழந்தை எழுந்துச்சுன்னு நடக்க ஆரம்பிக்கும். தத்தி இன்னும் வரும் சின்ன பாப்பா. அப்புறம் என்ன, பாப்பா என்ன அது பெருசாகிடுது. அந்த பாப்பா நடக்க ஆரம்பித்த ஸ்பீடு பெருசாக ஸ்பீடு அதிகமாகிட்டே போகும். அப்புறம் அதே 50-60 வயசுக்கு அப்புறம் தள்ளாட ஆரம்பிக்கும். குழந்தை பருவத்தில் எப்படி தள்ளாடிச்சோ அதே போல் தள்ளாடி கடைசி என்னாகும், நடக்க முடியாமல் இடையில் போய்விடும். இடையில் போன என்னாகும், அப்புறம் நேராக கொண்டு போய் இதனை என்ன பண்ணுறாங்க, பஞ்சபூத்தில் சேர்த்துக்கிறாங்க, கீழே வச்சுறாங்க. இந்த நல்லா நீங்கள் போச்சுறாங்களா, இங்கே இருந்தாலும் அங்கேயே போய் சேரணும்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தீவிர சக்தி இங்கே வருது, மூலாதாரத்தில் வேலை செய்யுது. மூலாதாரத்தில் வேலை செய்யும்போது மனிதன் நன்றாக நடக்க முடியும். ஸோ அப்போ நடைக்கு தேவையான சக்தி கால்களுக்கு எங்கே இருக்கிறது என்றால், நமது உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு டின் பாயிண்ட் சக்கரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நரம்பு மூச்சுகள் வேலை செய்து புவி சக்தியை இழுத்துக் கொள்கிறது. அப்போது நம்ம பூமி நடக்க முடியும். அதுதான் விஷயம். சிம்பிளாக வச்சுக்கிறோம், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அது நம்ம மூலாதாரம் வீட்டாக போகும்போது நம்ம நடக்க முடியாமல் போயிடும். ஸோ மூலாதாரத்தை நம்ம பலப்படுத்துறது நிறையா தியானம் பண்ண நம்ம நடக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். ஸோ மூலாதாரத்தை நம்ம கவனிச்சே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளை எந்த விதத்திலையும் தள்ளாட்டம் இல்லாமல் நாம் இறக்கும் திருவாய் வரைக்கும் நன்றாக நடந்து செல்லக்கூடிய வாய்ப்பினை அளிக்கக்கூடிய சக்கரம் தான் மூலாதாரம். அதை நாம் கவனிப்போம், அதன் பலனை வெளிப்படுத்துவோம். நயம்